வணக்கம். தாவேகாவின் நிர்வாக குழு கூட்டம் பனையூரில் இன்று 10 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. தினமும் அன்றாட பணிகளை கவனிப்பதற்காகவும் அதே போன்ற கட்சி கட்டமைப்பு குறித்து ஆலோசிப்பதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய நிர்வாக குழுவினை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் 28 பேர் கொண்ட குழுவின் ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நிர்வாக குழு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. 28 பேர் கொண்ட ஆலோசனை கூட்டம் மட்டுமே நடைபெறும் என்றும் இந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் 18 மாவட்ட செயலாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகர் விஜய் அன்பன், அதே போன்ற கரூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஸ் உள்ளிட்டவர்களுக்கு இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவேகாவின் பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு இந்த குழுவில் இடம் கிடைக்காதது குறிப்பிடத்தக்கது. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட ஒரு சில முக்கிய தலைவர்களுக்கு மட்டுமே இந்த நிர்வாக குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. அதே போன்று 2 தாவேகாவின் உறுப்பினர்கள் நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஜேபிஆர் நிறுவனங்களின் தலைவர் மரிய வில்சன், அதே போன்று தூத்துக்குடி மாவட்ட கழக உறுப்பினர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட 2 இந்த நிர்வாக குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. இந்த குழுவின் ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. பனையூர் கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது தொடர்ந்து நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். 10 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வுகள், கட்சி கட்டமைப்பது குறித்தும், அதே போன்று புதிதாக 2ஆம் கட்ட தலைவர்களை நியமனம் செய்வது, அடுத்த கட்டமாக பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முதன்முறையாக நிர்வாக குழு கூட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்து நவம்பர் முதல் வாரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்தித்த நிலையில் தாவேகாவின் செயல்பாடுகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தாவேகாவின் செயல்பாடுகள் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.